ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளம், உலகிலேயே அதிக நீர்வரத்து, அரிய உயிரினங்களின் வாழிடம். ஆனால் ஒரு பாலம் கூட இல்லாத நதி. தென் அமெரிக்காவில் பாய்ந்து செல்லும் அமேசான் நதி வெறும் ஒரு நதி கிடையாது. உலகின் சுற்றுச்சூழல் சமநிலையை காப்பாற்றும் மிகப்பெரிய இயற்கை அமைப்புகளில் ஒன்றாக இருக்கிறது. பெருவில் உள்ள ஆண்டிஸ் மலைத்தொடரில் உருவாகும் அமேசான் நதி பெரு, கொலம்பியா, பிரேசில் வழியாக சுமார் 6400 கிலோமீட்டர் பயணித்து இறுதியில் அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்கிறது. நீர்வரத்தை பொறுத்தவரை உலகிலேயே முதலிடத்தில் இருக்கும் அமேசான் நதியில் சராசரியாக ஒரு வினாடிக்கு சுமார் 2,09,000 கனமீட்டர் தண்ணீர் பாய்கிறது. உலக கடல்களில் கலக்கும் நன்னீரில் சுமார் 15 முதல் 20% வரை அமேசான் நதியின் பங்களிப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான நதியாக இருந்தாலும் அமேசானின் பிரதான ஆற்று பாதையில் குறிப்பிடத்தக்க பாலம் எதுவும் இல்லை என்பது ஆச்சரியமான விஷயம். இதற்கு முக்கிய காரணம் ஆற்றை சுற்றியுள்ள அடர்ந்த மழைக்காடுகளும் குறைந்த மக்கள் தொகையும் தான். அதனால் பெரும்பாலான இடங்களில் மக்கள் படகு மற்றும் ஃபெரி சேவைகளையே பயன்படுத்துகின்றனர். அமேசான் நதி மற்றும் அதன் மழைக்காடுகள் உலகின் மிகப்பெரிய பல்லுயிர் வாழ்விடங்களில் ஒன்றாக இருக்கின்றன. இளஞ்சிவப்பு நிற அமேசான் டால்பின்கள், கூர்மையான பற்களை கொண்ட பிரென்கா மீன்கள், பிரம்மாண்டமான கிரீன் அனகொண்டா, மின்சார அதிர்வை உருவாக்கும் எலக்ட்ரிக் ஹீல் என ஏராளமான வித்தியாசமான உயிரினங்கள் இங்கு வாழ்கின்றன. மேலும் அமேசான் நதியின் அகலமும் ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. மழைக்காலத்தில் நீர்மட்டம் உயரும்போது அதன் வெள்ளப்பரப்பு பல மடங்கு விரிவடைகிறது. ஆனால் இன்று காடு அழிப்பு, வறட்சி, காலநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் அமேசான் படுகையின் இயற்கை சமநிலை அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. அமேசான் என்பது வெறும் ஒரு நதி அல்ல, கோடிக்கணக்கான உயிர்களின் வாழ்விடம். பூமியின் நீர் சுழற்சிக்கும் சுற்றுச்சூழல் சமநிலைக்கும் முக்கிய பங்காற்றும் இயற்கையின் பிரம்மாண்டம். அமேசானை பாதுகாப்பது ஒரு நதியை மட்டும் பாதுகாப்பது அல்ல, பூமியின் எதிர்காலத்தையே பாதுகாப்பதாகும்.